வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 21:2. ஒரு ஏழை விதவை அதில் 2 காசை போடுகிறதை கண்டு, இந்த ஏழை விதவை மற்ற எல்லாரை பார்க்கிலும் அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வசனத்திலே இயேசு கிறிஸ்து ஒரு சிற்றாலயத்தில் வந்திருக்கிறார். அந்த ஆலயத்திலே ஆண்டவர் ஸ்தோத்திரம் காணிக்கை போடுவதை 1ஆம் வசனத்திலே ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பட்டியில் தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். ஏழை விதவையும் அந்த காணிக்கை பட்டியில் காணிக்கை போடுகிறதை கண்டு 2 காசு போடுவதை அவர் பார்த்து, இந்த ஏழை மற்ற எல்லாரை பார்க்கிலும் அதிகமாய் போட்டாள் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லது காணிக்கை போடுவதை ஆண்டவர் கண்டு இடத்திலே Jesus saw that people putting their offering into the offering box. குறிப்பாக ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஊழியத்திற்கு உற்சாகமாக என்ன செய்யணும்? என்ன செய்ய சொல்லுங்க. பழைய புதிய ஏற்பாட்டிலே அது போதிக்கப்பட்டிருக்கிறது. உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். யாத்திரா 25ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களோடு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். ஜனங்கள் எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி சொல்லு. யார் யார் மன உற்சாகமாய் கொடுக்கிறார்களோ அவர்களிடத்தில் எனக்கு காணிக்கை. அந்த வசனத்தை கூட வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி பாருங்க, ஆண்டவர் சொல்ல எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. மல்கியா 3:10 நமக்கு தெரியும். பொருளாதாரத்திலே நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்காகத்தான் இந்த பிரமாணத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதனாலே என்னை சோதித்து பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு லூக்கா சுவிசேஷத்திலே கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொல்வதை பார்க்கிறோம். நாம் விசேஷமாய் கொடுப்பதை குறித்து அது ஒரு விதைப்பதற்கு சமம் என்று அந்த 2 கொரிந்தியர்ல வாசிக்கிறோம். சிறுக விதைக்கிறவன் பெருக விதைக்கிறவன் நாம் விதைக்கிறதுக்கு ஏற்றபடி. ஆகையால் தான் அவனவன் அளக்கிற அளவின்படியே அளக்கப்படும் என்று சொல்வதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய ஊழியத்திற்கு கொடுப்பது என்பது அது விதைப்பதற்கு சமம். ஆண்டவர் அதற்குள்ள பலனை ஏதோ ஒரு விதத்திலே நமக்கு தருவார். கொடுப்பது என்பது ஆண்டவருக்கு நாம் செய்யும் ஒரு விதமான ஊழியத்தை அது காட்டுகிறது. ரோமர் 12:8 அது it is one kinds of ministry to God. கொடுப்பது என்பது ஒரு ஊழியம் என்று சொல்லப்பட்டிருப்பது. இந்த இடத்திலே இந்த ஏழை விதவை கொடுத்ததை ஆண்டவர் ஸ்பெசிபிக் பண்ணி சொல்லுகிறார். எல்லாரும் போட்டார்கள். உங்க எல்லாரை விட அதிகமாய் போட்டு விட்டார். மற்றவர்கள் தங்களுக்கு இருந்த அதிகத்தில் கொஞ்சத்தை கொடுத்தார்கள். இவளோ தனக்குள்ள எல்லாவற்றையும் கொடுத்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவளுடைய கொடுப்பதிலே ஒரு தியாகத்தை ஆண்டவர் காண்கிறார். விசேஷமாக நாம் நல்ல மனசோட உற்சாகத்தோட கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். கொடுப்பதினால் கண்டிப்பாக ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார். யாருக்கும் தேவன் கடன்பட்டவர் அல்ல. எலியாவை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு பஞ்ச காலம். அப்பொழுது ஆண்டவர் சாரிபாத்துக்கு போ, அங்கே ஒரு ஏழை விதவையை போஷிக்க உனக்கு என்ன செய்திருக்கிறேன். அந்த சாரிபாத்தில் எத்தனையோ ஐஸ்வர்யவான் இருந்திருக்கலாம், எத்தனையோ பெரிய பெரிய ஆட்கள் இருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் எலியாவை போஷிக்க ஒரு ஏழை விதவை என்ன செய்றாரு தெரிந்து கொள்கிறார். சாரிபாத் என்பது சீதோனுக்குள்ள ஒரு ஊர், அந்நிய தேசம். அங்க எலியா போறாரு. போகும்போது கர்த்தர் சொன்ன பெண் இவளாகத்தான் இருக்கலாம் என்று சொல்லி அந்த பெண்ணை பார்த்து
எனக்கு ஒரு கலசம் ஒரு குடிக்க தண்ணி கொடு. அவளுடைய நிலை என்ன? 2 விரவு பிறைக்கு ஒரு மகன், 2 பேரும் சாவதற்கு ஆயத்தமாகி வருகிறார்கள். அவள் ஸ்தோத்திரம் கொண்டு வர போகையில் தண்ணியோடு கூட என்ன செய், கொஞ்சம் அப்பமும் கொண்டு வா. அப்பதான் அவர் சொல்றாரு, அந்த வசனத்தை கூட வாசிங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம், 1 ராஜாக்களின் புஸ்தகம். அவள் கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா. கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா. அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றார். அப்ப பாருங்க, 3 வருஷம் மழை பெய்யல, கொடிய பஞ்சம். அந்த நாட்கள்ல ஸ்தோத்திரம், இவ்வளவு ஒரு ஏழை விதவை, அதாவது அதான் லாஸ்ட் சாப்பாடு, சாப்பிட்டு சாக போகிறோம் என்ற நிலையில் இருக்கும் போது எலியா அங்கே போகிறார். முதல்ல தண்ணி கொண்டு வர சொன்ன, தண்ணியை கொடுத்து விடலாம், தண்ணியோடு கூட அப்பம் கொண்டு வா என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம், அவள் தன்னுடைய கஷ்டத்தை அவள் சொல்லுகிறாள். அதிலும் கூட பாருங்க, நீ முதலாவது அந்த அப்பத்தை, ஒரு சிறிய பகுதியை மாவுல முதலாவது எனக்கு கொண்டு வா, அதுக்கு பின்பு உனக்கும் மகனுக்கு என்ன செய்யலாம், ஆயத்தப்படுத்தலாம். கர்த்தருக்கு அதுல முதலாவது எனக்கு கொஞ்சம் செய்து கொண்டு வா, பின்பு உனக்கு செய்யலாம் என்று சொல்லும் போது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாள். அங்கே அந்த பஞ்சம் தீருகிற வரைக்கும் ஆண்டவர் அவளுக்கு அப்பமும் குறையல, எண்ணெயும் என்ன செய்யல, குறையவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் வாசிக்கும் போது கர்த்தர் நம்முடைய காணிக்கைகளை நினைவு கூறுகிறார் என்றும் அதற்கு உள்ள பலனை கர்த்தர் கொடுக்கிறார் என்றும் வசனம் சொல்லுது. நாம் அவருக்காக, அவருடைய நாமத்துக்காக காண்புகிற அன்பின் பிரயாசத்தையும் அவருக்காக கொடுப்பதையும் அவர் மறப்பதற்கு அநீதி உள்ளவர் அல்ல என்று எபிரேயர் 6:10 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்லும் போது மத்தேயு சுவிசேஷத்திலே 10ஆம் அதிகாரத்திலே சீசனின் நாமத்தில் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதன் பலனை நீங்கள் அடையாமல் போவது இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், மெய்யாகவே சொல்லுகிறேன், அதன் பலனை நீங்கள் அடையாமல் போவது இல்லை என்று கர்த்தர் சொல்வதை பார்க்கிறோம். சோ நாம கர்த்தருக்காக கொடுப்பதை அவர் காண்கிறார். ஐஸ்வர்யவான்கள் தங்கள் ஐஸ்வர்யத்தின் மிகுதியில் ஒரு பகுதியை கொடுத்தார்கள். இந்த ஏழை தனக்கு இருந்த எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் கொடுத்து விட்டாள் என்று சொல்லி அந்த காணிக்கையின் கம்பாரிசனை, உங்களை விட இவள்தான் அதிகமாய் கொடுத்தாள் என்று கர்த்தர் அங்கே கூறுவதை பார்க்கிறோம். ஐஸ்வர்யவான்கள் கொடுத்ததை ஆண்டவர் அங்கே கிரிட்டிசைஸ் பண்ணியோ அல்லது அதை குறைவுபடுத்தியோ சொல்லவில்லை. சோ அங்கே 2 பேருடைய நிலையை பார்த்த போது, சோ இவள் கொடுத்து தன்னிடத்தில் மீதி ஒன்றுமில்லை என்றாலும் அங்கே அந்த அர்ப்பணிப்போடு அந்த வாஞ்சையோடு கொடுத்ததை குறித்து சொல்வதை பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்கு எதிராக யார் என்ன செய்வதையும் அவர் காண்கிறார். சோ அதனால் நீங்கள் பாதிக்கப்பட மாட்டீர்கள், அதனால் எந்த நஷ்டம் உங்களுக்கு வராதபடி காப்பாற்றுவார். ஆகையினாலே இன்னார் இப்படி செய்து விட்டார்களே, இப்படி ஸ்தோத்திரம் துரோகமாய் செயல்படுகிறார்களே என்று அவர்களுடைய செயல்களை குறித்து கவலைப்படாதீர்கள், அதனால் நீங்கள் பாதிக்கப்பட மாட்டீர்கள். அவர்களை தண்டிப்பதும் தண்டிக்காதும் கர்த்தருடைய செயல். But you shall not be affected. It is guarantee. இரண்டாவது, ஆண்டவர் நாம் அவருக்கென்று செலுத்தும் காணிக்கைகளை நினைவு கூர்ந்து பொருளாதாரத்திலே நம்மை ஆசீர்வதிப்பார். நீங்கள் அளக்கிற அளவின்படியே உங்களுக்கு அதிகமாய் பிசினித்தனம் பண்ணி வறுமை அடைவாரும் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம், உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகள் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க அனுக்கிரகம் செய்யும். இந்த
வாரத்தின் நாட்களை ஆசீர்வதித்து தாரும். வார்த்தை கேட்ட ஒவ்வொருவர் மேலும் ஆண்டுடைய கிருபை இரக்கம் உண்டாவதாக. பெரிய காரியங்களை செய்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.